எப்படி பண்ணோன்றதை சொன்னால் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 2-3 ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குநர்களுக்கும் உதவுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. என்றைக்குமே ஒன்று மட்டும்தான் நிச்சயம், கண்டென்ட் என்றைக்குமே ஜெயிக்குதுங்க. கண்டிப்பாக கண்டென்ட் ஜெயிக்குது. அதை மட்டும் சரியாக செய்யலைன்னா போச்சு. எனக்கு தெரிந்து நான் இப்போ கதை கேட்டுட்ருக்கேங்க, ஒரு நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் தொடர்ந்து. அவர் கதை கேட்டால் போதுன்றாங்க ப்ரொடியூசர்ஸ். நான் அது தொடர்ந்து அது இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஹீரோ கதை கேட்டால் போதும், நாங்கள் அவர் கால்ஷீட் இருக்கா, அவர் கதை கேட்டாரா, எனக்கு ஓகேன்னு சொல்கிற தயாரிப்பாளர்களை நான் ஒன்றுமே இல்லைங்க. நானே பார்க்குறேன்னா எவ்வளோ பேர் அப்படி வருவாங்க. தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாமல் தயவு செஞ்சு ஹீரோ வேணாங்க. நீங்கள் கதை தான் ஹீரோ, கதை தான் காப்பாற்றுது. போன வருஷம் அதான் பண்ணியிருக்கு சினிமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்குது கதை உள்ள படம் தான் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் 300 கோடி கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் அன்றைக்கி. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை இப்போ வரைக்கும் பார்த்தோம். இந்த சமீபத்தில் 2024 அதை வந்து நிரூபிக்குது. ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க. எனக்கு இதுதான் வேணும், அது சின்ன பட்ஜெட்டாக பெரிய பட்ஜெட்டாக இல்லை, நல்லா தான் நல்லா இருக்குது, நல்லா போங்கடா அப்படின்னு போய்கிட்டே இருக்கான். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு தயாரிப்பாளர்கள், நான் அரணத்தில் பார்த்தது என் கூட வந்த படங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் என் கூட தாண்ட முடியல அப்படின்றது எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. பொதுவாக நான் சொல்லிடுறேன், கண்டென்ட் மட்டும்தான் என்னால் அரணத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. ஒரு தேட்டர்லையும் எல்லா இடத்துலையும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம். அதனால் தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட்டை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், ரூமில் உட்காந்தா சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போராளி மாதிரி கட்டேசி வரைக்கும், தெருக்கோடி வரைக்கும் நீங்கள் நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகும். நான் செஞ்சேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னுமே என் படம் போகிற வரைக்கும் நான் செய்வேன். என்னை சுற்றி இருக்கவங்களே கேட்குறாங்க, ஏங்க விட்டுருங்க. அப்படிலாம் விட முடியாது. ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அது எப்படி விட முடியும்? ஒன்று செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. வாழ்க்கையில் ஒரே தத்துவம் தான், செய்ய இல்லை செய்யாத. செய்யினா செஞ்சிடணும், அவ்வளோதான். அந்த வகையில் நான் வந்து சென்னை முழுக்க பயணித்தேன். நல்ல புரிஞ்சிச்சு எனக்கு. நாம் நேரடியாக களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறையாக இருக்குது. ஒரு திரையரங்கம் போய் நிற்கும் போது ஒரு விஷயத்தையும் அழுத்தி கேட்கும்போது, ஏங்க அங்கே பேனர் இல்லை, தருமபுரியில் ஒரு தேட்டரில் பேனர் இல்லை, நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், போயிட்டு கான்ஃபரன்ஸில் போட்டு பேனர் இருக்குமே, பேனர் இல்லைங்க, இப்போ நான் உட்காந்துக்கலாம்ல, ஒரு பேனர் தானே, அப்படி விட முடியாது. எனக்கு 100க்கும் மேற்பட்ட திரையரங்கில் ஜனவரி 5 ஒரு திரையரங்கு கொடுத்தாரு. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினச்சேன். படமே ரிலீஸ் ஆகாது, படமே வரப்போகிறதுன்னு தான் நான் நினச்சேன். திரும்பி பார்த்தா பெரிய ஆச்சரியம். அதுதான் நான் பேசிய அறம். அந்த சரியாக தானே பேசுகிறான், அவனு கூட தேட்டரை அப்படின்னு எனக்கு ரிவர்ஸாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ அதை சார்ந்து இருக்காங்கல்ல. உண்மையே சொல்லப்போனால் நாங்கள் தேட்டர் என்ன பண்ணுறதுன்னு போராடணும். அவ்வளோ தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு. கேரளா, கர்நாடகா எல்லாம் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் நாம் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டியிருக்குன்றதா இன்றைக்கி நான் அதாவது அந்த இயக்குநர்களோ அந்த டீமே சொல்கிறேன், தயாரிப்பாளர் டீமே நேராக இறங்கி மக்களை சந்தித்து, திரையரங்க சந்தித்து, வாசலில் நின்னானுங்க. நான் வாசலில் படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் நான் போய் நின்றுருக்கேன். பிடிச்சிருக்குங்களா, ஓகேங்களா உங்களுக்கு, எல்லாம் தமிழ்நாடு முழுக்க, ஃபஸ்ட்டு சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் போனேன். அதில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். களத்தில் போய் நின்னா, இன்றைக்கி லைசன்ஸ் உங்கள் படத்துக்கு வரலையே, லைசன்ஸ் வரலையா, கொடுத்த லைசன்ஸ் எப்படியா வராமல் இருக்கும், ஃபோன் அடி, நம்மளால் பிடிச்சி அடிப்பேன். சார் என்ன சார் லைசன்ஸ் வரலன்றாங்க சார், அதெல்லாம் இல்லை, இவர் உடனே அடிப்பார். எப்படி அன்னைக்கு சொல்லுவேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு போஸ்டர் வைக்கல, பேனர் வைக்கல, சொல்லி தான் அவனு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. நான் சொல்லிடுறேன், புது படங்கள் தோற்கப்படுவதே இல்லைன்றதை நான் கற்றுக்கிட்டேங்க. சத்தியமாக தோக்கலை, சத்தியமாக புது படம்லாம் தோக்கலை, சின்ன படம்லாம் தோக்கலை. தேட்டருக்கு போனால் அந்த புது படத்துக்கான போஸ்டரில் பேனர், நான் எல்லா திரையரங்கையும் சொல்லலை, ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும். அப்போ ஃபோன் பண்ணி சண்டை போடுறேன். பேனர் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன், ஆள் அனுப்பி, இந்த பாருங்கள் அங்கே பேனர் இல்லை, மாட்ட சொல்லுங்கள். மாட்டினா தானே தேட்டருக்கு வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, புது படம் யார் வரப்போகிறா, சரிதானங்க. என்னுடைய திரையரங்குகளில் கும்பகோணம் MSM திரையரங்குகளில் ஒரு நாள் மட்டும் 96 டிக்கெட் கலெக்ட் ஆகிருக்கு. காலையில் 11 மணி ஷோ. எப்படிங்க அரணம் படத்துக்கு காலையில் 11 மணிக்கு 96 டிக்கெட் கலெக்ட் ஆகும்? ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா 21 நாளாக அந்த படம் ஒரே தேட்டரில் ஓடுது. ரொம்ப சிம்பிள், சஸ்டெயின் பண்ணுது இல்லையா படம் அங்கே. ஸோ ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா. ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தேட்டருக்கு போனால் அந்த வாரத்தில் படம் இருக்க மாட்டேங்குது. அரணம் கிட்டத்தட்ட இந்த 100 திரையரங்குகளில் நம்ப மாட்டீங்க, வேறு லெவல் கலெக்ஷன் வந்திருக்கும். இப்போயும் நாங்கள் வெற்றி தான், பெருவெற்றியை கொடுத்துருக்கோம். என்ன சிக்கல் வந்ததுன்னா, சார் உங்கள் படம் ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம். ஏன் சார், நல்லா தானே சார் போயிட்டுருக்கு படம், வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சார் உங்கள் படம் இருக்கும், அடுத்த வாரம் உங்கள் படம் இருக்காது. என்ன சார் இருக்காதுன்றீங்க, கலெக்ஷன் நல்லா இருக்கே சார், ஒன்றும் பண்ண முடியாது சார், அடுத்த 2 வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு, உங்கள் படத்தை தூக்கிடுவோம். அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம், ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம், நல்லா போயிட்டுருக்கு, இழுத்து மூடிட்டு துணி கடை வைக்கிறோம்,
நல்லா போயிட்டுருக்கு. அதை இழுத்து மூடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம். அப்புறம் கடைசியில் நம்ம சொல்கிறோம் ஒரு பிஸ்னஸும் நல்லா நடக்கலைங்க, ஒன்றுமே வியாபாரமே வேலைங்கள்னா பைத்தியக்காரனாலே நம்மலாம். நல்லா போயிட்டுருக்க சினிமாவை யாராவது தூக்குவாங்களா? ஓடிட்டு இருக்க சினிமா தூக்குவானா? இப்போ 100 தேட்டரில் யாரும் பிச்சு கிச்சுலாம் நான் போய் சொல்ல மாட்டேங்க, முன்னாடி நம்ம எப்போவுமே உண்மையை பேசுகிறேன். அந்த 100 திரையரங்குகளில் 40 திரையரங்குக்கு மேலே நல்லா இறங்க ஓடி இருக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் 100 சில்லற தேட்டர் அப்படியே உடஞ்சிது. சண்டை போடுறேன், ஏங்க ஒரு நாளைக்கு 50-60 கலெக்ஷன் டிக்கெட் வந்துட்டு இருக்கேங்க, ஏங்க தூக்குறீங்க? நீ ஹவுஸ்ஃபுல்லே ஆனாலும் நாங்கள் தூக்குவோம். அப்போ எத்தனை படங்கள், ஓடிய படங்கள் ஒரு வாரத்தில் தூக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுங்களாங்க? அப்போ ஓடின படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போடுறான், ஓடின படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போடுறான். அப்போ ஒரு வாரம் தூக்கி அடுத்த படத்தை போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க, படம்லாம் ஓடுறதே இல்லைன்னா இது என்ன மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. அது எப்படி ஓடாது? அப்போ ஒரு வாரம் நீ ஓடினால் ஓடாட்டி தூக்கு, உனக்கு ஒரு வாரம் தான் அடுத்த படம் எங்கேருந்து லாபம் எடுக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? அதே கும்பகோணம் எனக்கு நிரூபித்து கொடுத்துருக்கு. நான் கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறேன் அவரை. கும்பகோணம் 21 நாள் நின்று விளையாண்டுருக்கு. ஃபுல் காலை 11 மணி காட்சி எல்லாத்துலேயும் எனக்கு 50-60க்கு மேலே. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை முன் வச்சேங்க. இந்த ரீரிலீஸ் படம் கீரமங்கலம் திரையரங்கில் காலை 11 மணிக்கு அரணத்துக்கு காட்சி, 40-45 டிக்கெட் டெய்லி கலெக்ஷன் ஆகுது. மதியம் மாலை இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும், மேட்னி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ, நைட் ஷோ. த்ரிஷா இல்லை நயன்தாரா போட்டு வச்சுருக்காங்க. சரி போட்டிங்க, கும்பல் கூடிருச்சா? 5 பேர் கூட வரலன்னு ஷோ பிரேக். 3 நாளாக தேட்டர் மூடி கிடக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மதியம் ஷோ மூடி கிடக்கு, சாயந்தரம் ஷோ மூடி கிடக்கு, நைட் ஷோ மூடி கிடக்கு. காலையில் ஷோ 40 டிக்கெட்டு, 5 டிக்கெட் கூட வரலன்னு மூடி வச்சிருக்கான் தேட்டர். என்ன கிராம தேட்டரில் த்ரிஷா இல்லை நயன்தாரா பார்ப்பனா? ஏற்கனவே அக்வாமேன் கதை தான் அது. நான் தேட்டருக்கே பேசுகிறேன், ஏங்க எங்கள் படத்தை 6 மணிக்கு மாற்றி கொடுங்க. ஒரு ஷோ தான் போட்டிருக்கீங்க, 11 மணிக்கு மேலே 6 மணிக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா 100 டிக்கெட் வரலன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்ற வரைக்கும் பேசுகிறேன். போட முடியாது சார். என்ன போட முடியாதுங்கிறீங்க? மாற்றி கொடுங்க, டயத்தை மட்டும் மாற்றி கொடுங்க. 100 பேர் வரலன்னா நீ சொன்னியா வரலன்னு என்ன கேளுங்க, நான் கேட்குறேன். அப்படிலாம் மாற்ற முடியாது சார், மூடி தான் வச்சுருக்கீங்க. அப்படி தான் சார் முடிப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முதல் நாள் மேடையில் நான் சொன்னேன் சினிமாவை சினிமாக்காரர்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள் சொன்ன உண்மையா இல்லையா? இப்போ சொல்லுங்கள். சாட்சியோட தான் நான் பேசுகிறேன். த்ரிஷா நயன்தாரா ஓடலன்னு மூடி வச்ச தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற அரணத்துக்கு 40 டிக்கெட் வந்தாலும் நீ மாற்றி கொடுக்க மாட்டேன்ற அரசியல் என்ன அரசியல்? யார் கையில் இருக்க? இப்போ தேட்டர் ஓனர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியல சார், அவர்கிட்ட பேசுங்கன்றாங்க. அவர்கிட்ட பேசுனா அவர்கிட்ட பேசுன்றாங்க. அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு முட்டுச்சந்திர போய் நிற்கிது. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்குள்ளே இந்த இந்த இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு, சண்டை போட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நான் இப்பயும் பேசிகிட்டு இருக்கிறது நான் அரணவங்க ஜெயிச்சிட்டேங்க போங்க நான் உட்காந்துக்கலாம் இல்லை. விஷால் ஒரு வார்த்தை பேசினார், 4 கோடி கீழே படம் பண்ணாதீங்க, எல்லா ப்ரொடியூசரும் 1 கோடி போயிருங்கன்னாரு. அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமாக கிடையாது. என் இடத்துல குப்பை இருக்குது, அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவேனா, இடத்த சுத்தம் பண்ணுவேனா? எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன். இங்கே குப்பை இருக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே குப்பை அடுத்த வீட்டுக்கு போய்டு. நாளைக்கு ஒன்னே தூக்கி வெளியே போடுவான், எங்கே போனி? தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா? சினிமா பண்ணாத, வீட்டுக்கு போய்டு. 2 வருஷம் கழிச்சு வராத, வீட்டுக்கு போய்டு. நீ அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணுன்னா நீ எப்படியே சினிமா பண்ணுற? என்ன நியாயம் அது? எந்த வகையில் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை? தலையில் ஃபேன் விழுந்துரும், படுத்து தூங்க முடியுமா? தூங்காமல் இருக்க முடியுமா? ரோட்டில் போனால் வண்டிலாம் இடிச்சிடும், ரோட்டில் போகாமல் இருக்க முடியுமா? சினிமாவில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம். எனக்கே வழினா, நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணியிருந்த 3 படத்தோட ப்ரொடியூசர் ஆஃபீஸை மூட்டிட்டு போயிட்டாங்க. நல்லா வச்சு பாருங்க, 3 ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸை மூட்டி போயிட்டாங்க. ஏன்னா அவரு சொல்கிறாருப்பா உண்மையாக தான் இருக்கு. சினிமா பண்ணணும்னு வரும்போது அவன் பயந்துட்டு தான் வரான். இது காசு வருமா என்னன்னு தெரியல, ஏதோ பேர் கிடைக்குன்னு. இது சொன்னதுக்கப்புறமா எனக்கு பாட்டு போச்சு. நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டில். அப்போ யோசிச்சு பாருங்க, அதில் எத்தனை நல்ல படங்கள் தோற்றுருக்கும். அதில் ஒரு கிடா இருந்திருக்கும்ல, அதில் ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல, அதில் ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல. அந்த டைரக்டர் ரோட்டில் நிற்கிறான்ல, இவர் பேசிட்டு போயிட்டாப்ல. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாத்தியம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனையை களைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறேன். தயவு செய்து என்னுடைய அன்பு நிறை புதிய தயாரிப்பாளர்கள், தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம். நான் இந்த மேடையில் சாட்சி வச்சுட்டு சொல்கிறேன், அரண் என்கிற 25 நாள் முடிச்ச படத்தை வச்சுட்டு சொல்கிறேன், படம் பண்ண வாங்க. நீங்கள் தயவு செஞ்சு சினிமா பண்ண வாங்க. நல்ல கான்செப்ட், நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தெருவில் நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் நீங்கள் வச்சுட்டு சினிமா பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நான் பார்க்குறேன். சாத்தியமே கிடையாது. இறங்கி நாம் போராட வேண்டியிருக்கு. செஞ்சால் நடக்கும். சண்டை போடணும். நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் எனக்கு இருக்கோம். இந்த அரசியல், இந்த சிக்கல், இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு, இனியும் பேசப்படும்.
இப்பயும் சொல்கிறேன், அரணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த படம் இதனால் எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, அடுத்த படம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கலான்னு பரவாயில்ல, அடுத்த படம் நீ பண்ணவே கூடாதா போடான்னு என்னை துரத்தினாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன். நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிகிட்டே இருப்பேன். இப்பயும் சொல்கிறேன், சின்ன படங்கள் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்படுகிறது. நீ 3 வாரம் கும்பகோணம் எம்எஸ்ல நிறுத்தின அரணத்தால் கலை பண்ண முடியுதுன்னா என் படம் 100 தேட்டர் நின்றுருந்தா என்ன நடந்திருக்கும்? இவ்வளோதான் சாட்சி. ஒரு படம் சாட்சி, எனக்கு ஒரு தேட்டர் சாட்சி. என் படத்தை அத்தனை தேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகலையா நீங்கள் தூக்கிடுங்க, கேட்கவே வேணாம். கலெக்ஷன் ஆகிற தேட்டர்லேருந்து உங்களை யார் படத்தை தூக்க சொல்கிறா? ஓடிட்டு இருக்கிற தேட்டர்லேருந்து என் படத்தை தூக்குறீங்க, கலெக்ஷன் ஆகிற தேட்டர்லேருந்து என் படத்தை தூக்குறீங்க. அப்போ அந்த 50 தேட்டர்லையும் எனக்கு அந்த 100 தேட்டர் எனக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா எனக்கு என்னுடைய கலெக்ஷன் என்னவாக இருந்திருக்கும்? என்னை நம்பி ஒரு 50 பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு 50 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், என் தயாரிப்பாளர் நல்லா இருந்திருப்பான், இன்னொரு 10 படம் வந்திருக்கும். இப்பயும் நான் ஜெயிச்சு தான் இருக்கேன். நான் பெரிய காசை சொல்கிறேன், பெரிய காசு இதில் இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கும் 3வது, இன்றைக்கி நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேங்க, அரணம் 25 இல்லை, இன்றைக்கி அரணம் 30வது நாள். நான் எப்படி நான் இன்றைக்கி 30 கொண்டாடணும், இன்றைக்கி 30வது நாள். இன்றைக்கும் தேட்டர் ஓடிட்டு தான் இருக்கேன். என் படம் நாளையிலேருந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு அவர் 50 எனக்கு சொல்கிறாரு, அது எனக்கு தெரியாது. நான் அது போகிற வரைக்கும் நான் உழைப்பேன். நான் நேராக பேசுகிறேன், போஸ்டர் ஒட்டியாச்சான்னு கேட்குறேன், களத்தில் நிற்கிறாங்களா பசங்க கேட்குறேன், தேட்டர் ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏய் இவன் விடமாட்டான் போல இருக்கியா, நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு போஸ்டரை தூக்கி சுருட்டி மூடையில் போட்டு கையை கட்டிட்டு படுத்துருவோம்னா ஒருத்தன் ஃபோன் பண்ணுறானே, போஸ்டர் ஓட்டிட்டியா, பேனரை மாட்டினியா, ஆள் 10 பேர் 20 பேர் வருவான், நீ டிக்கெட் போடு, ஏன் படத்தை போட மாட்டேற அப்படின்னு சண்டை போடுறாங்க போது வேலை நடக்குது இல்லை? அப்போ நான் படம் எடுத்தால் போதாது, இறங்கி வேலை செய்யணும். அப்படி இறங்கி வேலை செய்ததோடைய சாட்சி தான் அரணம். இந்த வெற்றி அதுதான் தீர்மானிக்குது. அதனால் தயவு செய்து இந்த அரணம் படத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள், என்னுடைய புதிய இயக்குநர்கள், அந்த டீம் தயவு செய்து அவர் விஷால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தயவு செஞ்சு படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல 2 கண்டிஷன் அப்ளை தான். அதில் 1, நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், நல்ல கதை இருக்கணும். 2வது, அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமிரும் தைரியமும் உங்களுக்கு மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும். அந்த வகையில் இன்று அரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாய் நிற்கிறது. அவ்வளோதான். ஒரு உழைப்பும் கண்டென்ட்டும் இருந்தால் இது சாத்தியம்ன்ற ஒரு விஷயத்தை அரணம் வந்து செய்து கொடுத்துருக்கு. மீண்டும் உறக்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இது 2024 முதல் 25 நாள் வெற்றி படம். அதை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் சொல்லலைன்னா நீங்கள் வேறு படத்தை சொல்லிடுவீங்கன்றதுனால சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிட்டத்தட்ட நான் 4 தடவை மேடை பத்திரிகை வந்துட்டேன். கேட்கல, ஏன் அந்த வந்துக்கிட்டே இருக்காரு, நீங்கள் சத்தியமாக கேட்கல. ஒவ்வொரு முறையும் அரவணைக்கிறீங்க. நான் வந்து இறங்கி வரும்போது அவ்வளோ பாசம் தரீங்க. ஒரு எழுத்தாளனை, ஒரு சக எழுத்தாளன் கொண்டாடுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ பேர் சொன்னீங்க, நீங்கள் சொன்னது உண்மைங்க. பத்திரிகையாளரே கை கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 1 லட்சம் கண்டுபிடிக்க முடியலங்க. எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அன்போடு இருக்காங்க பாருங்கள். ஒரு கலைஞன் பேசுகிற உண்மையை கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்கள். என் படத்துக்கு எந்த ப்ரொமோஷன் இல்லைங்க. இப்பயும் சொல்கிறேன், அரணம் படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதான், பெரிய நடிகை கிடையாது, பெரிய தயாரிப்பாளர்கள் கிடையாது, பெரிய டெக்னீஷியன் டீம் கிடையாது. என் கூட பத்திரிகையாளர்கள் நீங்கள் இருந்தீங்க. அதுதான் உண்மை. சொன்னதை கொண்டு போய் சேர்த்தீங்க. முதல்ல நம்ம சொன்னது சேரணும்ல. அதற்கப்புறமா நான் என்னுடைய தமிழ் திரைப்பாக்கூட அன்பர்களுக்கு நான் பெருத்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு பாடலாசிரியர் பயிற்சியில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக நான் தான் பாட்டு எழுத கற்றுக்கிட்டு வந்தேன், சம்பாதிக்கிறேன். 10வது ஒரு 10 பேரை உருவாக்கணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு ஏரியாலையும் நான் அந்த போஸ்டரை போய் பார்த்தது, அந்த லைசன்ஸுக்கு சண்டை போட்டதெல்லாம் என் பசங்க தான். இந்த இடத்துல என் பசங்களுக்கு நான் என் மனதார நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். என் தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும் நன்றி. இதை மிகச்சிறப்பாக செய்து கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு நிறை மனைவி புவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் அந்த தரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கூட நின்னாப்புல கடைசி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நிற்கிறாப்புல. எனக்கு தெரியும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அண்ணே வாங்கண்ணே ஜெயிக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும், வாங்கண்ணே செய்வோண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு எளிய கலைஞனை மேலேற்றி வச்சுருக்கீங்க. ஒரு எளிய கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. ஒரு எளிய கலைஞனுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இது இப்போ நான் இன்னும் மேலே ஏற இதை நான் இன்னும் உறக்க பேசுவேன், இன்னும் இந்த அறம் பேசுவேன், இன்னும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிட்டு தான் இருப்பேன். என்னை வீழ்த்தினாலும் என்னை நிறுத்தினாலும் என் நிலை இதுவாக தான் இருக்கும். என் தமிழ் எனக்கு அதைத்தான் தந்திருக்கிறது. நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய உணர்வு மாறப்போவதில்லை. அந்த வகையில் கடைசி வரை இந்த சினிமாவை நான் நேசிக்கிறேன். அந்த சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். அரணம் வெற்றிக்கு ரொம்ப நன்றி. ரிலீஸ் பண்ணதும் வந்து பத்திரிகையாளர்கள் தான். இந்த படத்தோட வெற்றி விழாவில் அண்ணனுக்கு ஷீல்டும் அவங்க தான் கொடுத்தா நல்லாயிருக்கும். மாலை முரசு ராம்குமார் அண்ணா,
மேடைக்கு வாங்கண்ணா. அண்ணா பெருத்துளசி அண்ணா வாங்கண்ணா. அண்ணா அதேண்ணா வாங்க 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 சும்மா வாங்க. பிரியன் ஐயாவிற்கு விருது வழங்கிய அத்தனை மூத்த பத்திரிகை ஆசிரியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போலேருந்து அடுத்து வரப்போகிற விருதுகளை இப்போது விருது வாங்கிய எங்கள் விருதின் நாயகன் பிரியன் ஐயாவை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த கதையின் நாயகி வர்ஷா அவர்களுக்கு விருதுகள் வழங்கி இந்த அரணம் மேடை பெருமை கொள்கிறது. அடுத்ததாக உத்ரா புரொடக்ஷன்